கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தம்முடைய சீசர்களை அழைத்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஜனங்களெல்லாம் உங்களை தேடி வருகிறாங்க. ஜனங்களெல்லாம் நீங்கள் எங்கே போனாலும் வருவாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடி வந்தாங்க. வந்த ஜனங்களுக்கு சீசர்களுக்கு ஒரு பெரிய ஆலோசனை கொடுக்கிறார். நீங்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம், நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள், நீங்கள் மறைஞ்சிருக்க மாட்டீங்க, நீங்கள் செய்கிற எல்லாமே வெளியரங்கமாக தெரியும் என்று சொல்லி ஆண்டவர் அவர் சொல்கிறாரு. அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கிறிஸ்தவர்களாகிய நாம சாட்சியுள்ள ஒரு ஜீவியம். ஜனங்கள் நம்மளை பார்த்து கொண்டே இருப்பாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, உலக பிரகாரமான இருக்கிறவங்க மாதிரி இருக்கிறதற்கு தேவன் நம்மளை தெரிந்து கொள்ளவில்லை. உங்களை மற்ற ஜனத்தை விட்டு பிரித்து எடுத்தேன் என்று சொல்லுகிறார். இனி எது சொன்னாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமம் தான் அதில் தூஷிக்கப்படும். இதுக்கு முன்னால் நம்ம என்ன செய்திருந்தாலும் அவன் பண்ணாம்பா அவங்க அப்பா அப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லி போயிடும். ஆனால் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட பிற்பாடு இயேசு கிறிஸ்துவின் நாமம் தான் தூஷிக்கப்படும். அதைத்தான் அவர் சொல்லுகிறார், என் நாமம் தூஷிக்கப்படும். அதனால நீங்கள் சாட்சியாக இருக்க வேண்டும். நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்க வேண்டும். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். உங்களை தேடி வருவார்கள். வெளிச்சத்தை நோக்கி இருளில் இருக்கிற ஜனங்கள் வருவார்கள் என்பதை ஆண்டவர் பேசுகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள். நம் மலையின் மேல் இருக்கிற பட்டணம். நம்ம மறைந்து இருக்க மாட்டோம். நம்ம வெளியரங்கமாக தான் இருப்போம். நம்மளை பார்க்குறவங்க ஆண்டவரை பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். வியாபாரம் பண்ணலாம், வேலை செய்யலாம், எங்கே வேணாலும் போகலாம். ஆனால் நம்ம மறைந்திருக்கிற ஒரு சூழ்நிலை இல்லை. வெளியரங்கமாக இருக்கிறோம். ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. கண்டிப்பாக நம்மளை கவனிப்பார்கள். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், வெற்றி உண்டாகட்டும், மேன்மை உண்டாகட்டும். மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக இருக்கிறோம். அதை காத்துக்கொள்ள பலன் தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.